இதே தொகுதியில் போட்டி கொடுத்த பிஜேபி வேட்பாளர் சீனிவாசனை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்றப்ப என்ன சொல்றாங்க? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அண்ணாமலை போட்டி போடுறாரு, நயினார் நாகேந்திரன் பண்றாரு, தமிழிசை பண்றாங்க. ஏன் அதிமுகல இருந்து சேலத்து சிங்கம்னு சொல்ற எடப்பாடியாரோ இல்லைன்னா அவர் தங்கமணி அம்மா வந்து அவங்களோ ஏன் போட்டி போடுறதுக்கு பயப்படுறீங்க? வேற யாருக்கு களத்தில் இறக்கி பலிகடா ஆக்குறீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக அருமையான எடப்பாடியார் இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி என்று நினைத்தால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம எல்லாம் மக்கள் பாலிசி நினைக்கிறாங்க. ஒரு 2 தொகுதியில் ஒரு எம்எல்ஏ நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசி மக்கள் மத்தியில் வந்திருக்கு. 2 பேர் பணம் அரசாங்க பணம் வீணாகிறது. ஆகவே அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரே ஆள் 2 எம்எல்ஏ நிற்பது, 2 எம்பி நிற்பது தவறு என்ற மரபு மாதிரி இப்போ கொண்டாந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் எம்பி நின்னாங்க, எம்எல்ஏ நின்னாங்க. ஆனால் அந்த மரபு இருக்குது. இப்போ எங்கள் தங்கமணி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், எடப்பாடி உறுப்பினராக இருக்கார், வேலுமணி உறுப்பினராக இருக்கார், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் இன்னொரு பதவிக்கு பொறுப்புக்கு வரும்போது அதுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வீணாக்குறீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் நல்ல முடிவு எடுத்துட்டீங்க, நம்ம ஜெயிக்க முடியாது, 2ல் ஒரு பதவி இருக்கலான்னு சொல்லி மத்திய அமைச்சரும் சரி, மத்திய அமைச்சர் பின்னாடி பதவி இருக்கிறாரு. நாளைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் போய் பதவி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களவைக்கு வர வேண்டும், அது அவருக்கு முதலே தெரியும். நம்ம தோல்வியை சந்திக்கும் அவருக்கு முன்னாடியே தெரியும். இங்கே இருக்கிற அனைத்து ஆரம்பியான ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது, இருக்கிற எம்எல்ஏ கொஞ்ச நாள் வச்சுருப்போம். அதுவும் அவர் ஏன்னா அவர் கட்சி மாறி இருக்கா, அவர் நான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி இலக்க நேரிட போகிறது. அது தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நினைக்க முடியும். அந்த காலத்தில் நாங்கள் கேள்வி பண்ணோம், என்ன அருமையான நாவலரே, மிகப்பெரிய திறமையானவர், நாங்கள்லாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாளர், பேச்சாளர், கட்சியின் பொதுச்செயலாளர் இருந்தவர். அவரே ஒரு முறை தென்னை மரத்தில் நின்று படாத பாடுபட்டு போனார். இப்போ இனிமேல் இவருக்கு பேர் இது வரைக்கும் ஓபிஎஸ்ன்னு பேர் வச்சோம், இனிமேல் அவரை பலாப்பழம் தான் மக்கள் கூப்பிட போகிறாங்க. அந்த அளவுக்கு ஏளனமான ஒரு சூழ்நிலையில் வர்றாரா பலாப்பழம் வராறான்னு கேள்வி பண்ண போகிறாங்க. தேவையில்லாத வேலையில் அவர் இறங்கி இன்றைக்கி தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டு விட்டார். ஆக அந்த வகையில் யார் எடுத்துக்கிட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர் நிற்கக்கூடியவர்கள் வீணாக அரசாங்க பணத்தை வீணடிக்க முயற்சிக்கிறார்கள், அல்லது தோல்வியை சந்திப்போம் என்று தெரிந்தே நிற்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. தவிர டிடி இதில் எங்களை குறை சொல்கிறோம். எடப்பாடியார் எதுக்கு இப்போ எம்பி நிற்கணும்? அவசியமே இல்லை. நாங்கள் அப்படியே ஜெயிச்சு எங்களுக்கான வாய்ப்பு ஒருவேளை அதிமுக 40 சீட்டையும் ஜெயிச்சு அங்கங்கே சின்ன சின்ன கட்சி ஆல் ஓவர் இந்தியா ஜெயிச்சு கூட்டணி ஆட்சியில் இந்திய துணைக்கண்டத்துக்கு பிரதமராக வரணும்னா அன்றைக்கி பிரதமராக வந்துட்டு அப்புறம் ராஜ்யசபா எம்பியாக வந்துட்டு போகிறாரு. எங்கள் எடப்பாடியார், நீங்கள் எடப்பாடியே எம்பியாக நிற்க சொல்கிறீங்க, டிடிவிக்கு தேவையில்லாமல் வம்பு வளர்க்கிறாரு. நாங்கள் ஒருவேளை எல்லா சிறு கட்சிகள் அனைத்து மாநில கட்சிகளும் சேர்ந்து எடப்பாடியார் ராஜேந்திர மிக்கவர், திறமையானவர் என்று உணர்ந்து அவரை பிரதமராக, அவர் எப்படி தேவகவுடா பிரதமரானாரோ, எப்படி சந்திரசேகரன் பிரதமரானாரோ, அது மாதிரி அருமையான எடப்பாடியை பிரதமர் ஆக்கும்னு நினைக்கும் போது அன்றைக்கி நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு போகிறோம். பேர் அண்ணா ராஜ்யசபா எம்பியாக தான் வந்தார் முதலமைச்சராகும்போது. அது அன்றைக்கி இது வீணான வீம்புக்கு இருக்கிறார். நீங்கள் நிற்கிறேன்றதுக்காக நீங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கீங்க, நாங்கள் மண்ணை வாரி போன அவசியம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.